Hi, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிளாட்ல நோஷன் எப்படி கனெக்ட் பண்றது, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நோஷன்ல எப்படி ஆட்டோமேட்டிக்கா டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுங்கறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். உங்ககிட்ட கிளாட்ல ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா கிளாட் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நியூவா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சைன் அப்ல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். என்னோட கிளாட் அக்கவுண்ட் லாகின் பண்ணிட்டேன். இதுல நியூ சேட் ப்ராஜெக்ட் கஸ்டமைஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதுல கஸ்டமைஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ்னு காட்டும். இதுல கனெக்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அதுக்கான டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா சர்ச் கனெக்டர்ஸ்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன ஆப் வந்து இதோட கனெக்ட் பண்ணணுமோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதுல நோஷன் டைப் பண்றேன். நோஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ட்னு இருக்கும். இந்த சைட் பாத்தீங்கன்னா கனெக்ட்னு இருக்கும். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ அதனால இதுல டிஸ்கனெக்ட்னு காட்டுது. இப்போ நீங்க வந்து புதுசா கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா கனெக்ட்னு இருக்கும். கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடியை இதுல லாகின் பண்ண சொல்லும். நோஷன்ல நீங்க கிரியேட் பண்ணிருக்க ஐடியா வந்து இதுல லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நியூ சாட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நீங்க செக் பண்ணலாம். எப்படின்னா அந்த பிளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கனெக்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நோஷன் வந்து ஆன்ல இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல கிரியேட் ஆயிரும், டெம்ப்ளேட் வந்து கிரியேட் ஆயிரும். இதுல வந்து நான் டெம்ப்ளேட் எது ரிலேட்டடா கிரியேட் பண்ண போறேன்னா இந்த மந்த் 30 டேஸ்க்கான பிளான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல என்னோட நீஷ் ரிலவெண்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகணும் அப்படிங்கறத நான் வந்து கிளாட்ட இன்புட்டா கொடுத்துட்டேன். இப்ப இது டீடைல்ஸ் வந்து நான் கிளாட்ட சொல்லிட்டேன். இப்போ நோஷன்ல எனக்கு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் கிளாட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுல நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ராசஸ் ஆயிட்டு உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னோட 30 டேஸ் பிளான்ல என்னென்ன கவர் பண்ணிருக்கு. இப்போ டே 1 to 10 என்ன மாதிரி டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கு, டே 11 to 20 என்ன மாதிரி டாபிக், டே 21ல இருந்து 30 வரைக்கும் என்ன பிளான் அப்படிங்கறத எனக்கு டீடைலா இதுல கொடுத்துருக்கு. ஆல் 30 டேஸ் ஆர் கிரியேட் இன் யுவர் நோஷன் டேட்டாபேஸ். சோ என்னோட 30 டேஸ்க்கான பிளான் வந்து நோஷன்ல கிரியேட் ஆயிடுச்சு. பிளஸ் நோஷன்ல கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்டோட லிங்கையும் எனக்கு ஷேர் பண்ணிருக்கு. இதுல இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நோஷன்ல டெம்ப்ளேட் வந்து ஓபன் ஆயிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கான பிளான் கண்டென்ட் வந்து இதில் எனக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா டாபிக் இருக்கு, எஸ்டிமேட்டட் வீடியோ லென்த் இருக்கு. இப்போ வீடியோ வந்து எந்த அளவுக்கு லென்த் இருக்கணும் அப்படிங்கறதே இதில் மென்ஷன் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ். இப்போ நான் ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பப்ளிஷ்டுன்னு கொடுத்துக்கலாம். இல்லை எடிட்டர்ல இருக்கு, இல்லை ஃபிலிம்ல இருக்கு, இல்லை ப்ராக்ரஸ்ல இருக்கு, இல்லை நானும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா என்னோட ஒர்க்கை வந்து இதில் மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோ டைட்டில் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி. இப்போ என்னோட நீஷ் ரிலவெண்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எனக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகணும்னு. ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் நேராவும் அது எது ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வந்து தம்ப்நெயில் ஐடியா. இப்போ இந்த வீடியோ கான்செப்ட்டுக்கு தம்ப்நெயில் வந்து நான் என்ன மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி இருக்கணும் அதுக்கான டீடைல்ஸ் இருக்கு. வந்து கண்டென்ட் பிளான் கொடுத்துருக்கேன். 30 டேஸ்க்கு ஒரு கான்டென்ட் பிளான் எந்த மாதிரி எடுக்கலாம், என்னோட நீஷ் ரிலவெண்டா அப்படின்னு கொடுத்ததுக்கு எனக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இல்ல வந்து நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல நீங்க என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இப்போ வீடியோ இன்ட்ரோடக்ஷன்ல இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷனுக்கான கண்டென்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கீவேர்ட் அண்ட் டேக் வந்து என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் வந்து கண்டென்ட் இருக்கு. இதுல வந்து நான் ஃப்ரீலான்சிங், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஏஐ டூல்ஸ் பத்தி நான் கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி உங்க ஒர்க்கை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம நோஷன்ல உங்களுக்கு என்னைக்கு மீட்டிங்ஸ் இருக்கு, இல்ல ப்ராஜெக்ட் வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணணும், சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து டெம்ப்ளேட் இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். சோ என்னோட 1 மந்த்துக்கான பிளான ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல கிளாட் அண்ட் நோஷன் யூஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இதே மாதிரி உங்க ஒர்க்கையும் நீங்க ஆர்கனைஸ்டா மேனேஜ் பண்ண முடியும். ஃப்ரீலான்சிங் அண்ட் கான்டென்ட் ரிலேட்டட் ரிலவெண்டா நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.